Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இதை நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1.25 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சூடான உடனே அதில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் இதில் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவு இதில் சேர்த்து அப்படியே கிண்டுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்கும். இந்த டைமில் நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரை இதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப அடுப்பு அப்படியே கிண்டுங்க. மாவு இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் ஆற விடுங்க. ரொம்ப சூடாக இருக்குல்ல, இப்போ நம்ம கையில் இதை பிசைய முடியாது. மாவு ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 பல் பூண்டு, அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக நுணுக்கிக்கிறேன். மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. பாருங்கள், கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த டைமில் அதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டையாக உருட்டிக்கிறேன். பிசைஞ்சு இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன பாலாக உருட்டி பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி அழகாக உருட்டி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் வச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பவுல் மாதிரி, பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம அதிகமான எண்ணெயே சேர்க்காததுனால நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் இது. அதுலேயும் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி இது. பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா அவியட்டும். அதுக்குள்ளே இங்கே ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்க்குறேன். கடுகும் பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பூண்டு, மிளகாத்தூள் போட்டு, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுக்கணும். அதாவது அந்த தேங்காய் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். அது உங்களுக்கே தெரியும். நல்லா உதிரியாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வேக வச்ச பவுலும், அதாவது அரிசி மாவு பவுலும் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த கீரைலாம் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இப்போ இந்த அரிசி மாவு பவுல் எடுத்து அது உள்ள இந்த தேங்காவோட ஸ்டஃபிங்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.